வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். இப்போ நாம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாத பலன் வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாத பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நாம திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு நேரடி வகுப்பு தினசரியா எடுக்கிறோம். தங்கி படிக்கிற படிப்பு. அப்போ இந்த திருமண புள்ளி திருமண லக்னம்னா அவங்களுடைய திருமணம் எப்ப நடக்கும், எந்த தேதியில் நடக்கும், என்ன கிழமையில் நடக்கும்னு சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒரு தொழில் எப்ப அமையும், அந்த தொழில முன்னுக்கு வருவாங்களா, அந்த தொழில எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த வயசுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், அது வரைக்கும் தொழிலா பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். உத்தியோகமா, அரசாங்க உத்தியோகமா, சொந்த தொழிலா, அடிமை தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமா எப்படி எடுத்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற வகுப்பு தான் நாம நடத்துறோம். அப்போ அந்த வகுப்புக்கு உண்டான தங்குமிடம், உணவு இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அந்த கட்டணம் கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா என்ன எதுன்னு சொல்லுவோம். இப்போ நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்திற்கு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு மாசி மாதத்துக்கு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் 6 கிரகம் இருக்குது. மாசி 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல 6 கிரகம் வரும். இந்த 6ஆம் இடத்தில் 6 கிரகம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை வந்து கடந்து வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். இந்த மாதம் கடினமான சூழ்நிலைகளை கடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்கள் முன்னேற்றம், உங்கள் சத்ரு, உங்கள் தொழில், இதுல எல்லாத்துலயுமே வந்து அதிகப்படியான ஒரு சங்கடங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம கடையை வந்து ஒரு சொந்த தொழில் பண்றோம்னா கடையை புனரமைக்கிறது, அதாவது அபிவிருத்தி பண்றதுன்னு சொல்றோம். அதிகப்படியா அதை ஆல்டர் பண்ணி அதை பண்ணி இதை பண்றதெல்லாம் இந்த மாசம் கை வைக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வந்து நம்ம ஒரு பழைய வண்டி வாங்கி அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நல்ல லாபத்துக்கு விற்கலாம்னு நினைச்சா அது கை நஷ்டம் வரும். அதே மாதிரி இந்த பழைய இரும்பு வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உத்தியோகத்துல தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சாಧ್ಯதை இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மனக்கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்யற இடத்துல மனக்கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு, பண கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களை வந்து சுத்தியும் பாத்தீங்கன்னா ஏதோ யாரோ சூழ்ச்சி செய்யற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல 6 கிரகம் இருப்பது திடீர் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாகவும் வரலாம். அதாவது திடீர்னு வெளியூர் போயிட்டு ஒரு ப்ரமோஷனா வெளியூர் போறது, வெளிநாட்டுக்கு போறது, அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி படிப்புல வந்து நமக்கு விருது வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரும். ஆனா குடும்பத்திலேன்னு எடுக்கிறப்ப கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளே அதிகமாக சந்திக்கக்கூடியதா இருக்கும். திடீர்னு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். இந்த மாசம் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ கொஞ்சம் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாக்குக்கும் வாக்குக்கும் பூட்டு போடணும் அப்படின்னு. ஒரு வாக்கு நம்ம வெளியில சொல்றோம்னா அது சரியானதான்னு யோசிச்சுதான் பேசணும். முன்கோபப்படக்கூடாது. முன்கோபப்பட்டால் அது இந்த தடவை ஆபத்தாக போகும். இந்த மாசி மாசத்துக்கு முன்கோபப்படுறதுங்கிறது உங்களுக்கு ஆபத்தை செயல்படுத்தும். கன்னிராசிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளூர்ல இருந்து வெளியூர் போயிட்டு போயிட்டு தொழில் பண்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த 6ஆம் இடத்தில் 6 கிரகம் இருப்பது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் நாம எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி வெளியூர்ல போய் கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு வர்றது, இந்த தினசரி கடன் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்புல வேலை பார்க்கறது, ஃபைனான்ஸ்னு வேலை பார்க்குறவங்க எல்லாம் அந்த பணங்கிறத வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா களவு போறதுக்கோ காணாம போறதுக்கோ உண்டான சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும். திருட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கிக்கொள்வதோ இல்லை கையிலிருந்து திருட்டு போவதோ அந்த விஷயங்கள் இந்த கன்னிராசிக்கு சிக்கலான ரூபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்பு வரும். தேவையில்லாம நம்ம வந்து நம்ம கையில இருந்து பிழை அடைக்க வேண்டியது வரும். பெனால்ட்டி, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை, பேப்பர் இல்லை, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா ட்ரிபிள்ஸ் போனோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாசத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ
அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கு குடும்ப சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்போ இல்லை அதுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்வாக வரக்கூடிய அமைப்போ இல்லை கூட்டம் சேர்ந்து பேசக்கூடிய அமைப்போ வரும். டாக்குமெண்ட் விஷயத்துல இந்த அந்த பேர் மாற்றம் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் அப்படின்னு நிதி நிறுவனங்களில் பணி எடுக்கக்கூடியவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பணம் கையாடல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஜாக்கிரதையா பண விஷயத்துல இருக்கணும். இது ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றோம்னா இந்த 6 கிரகங்கள்ங்கிறது உங்களை வந்து ரொம்ப பாதிக்க போகுது. அப்போ அந்த பாதிப்பு உங்களுக்கு குழப்பத்தை தந்ததுன்னா உங்க கணக்கு வழக்கிலேயே தப்பா போயிடல. இந்த ஆடிட்டிங்ல இருக்கிறீங்க, கன்னிராசிக்காரங்க ஆடிட்டிங் இருக்கிறீங்க, பேங்க்ல இருக்கிறீங்க, பணம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை சார்ந்து இருப்பவர், மேல் உத்தியோகஸ்தில் இருப்பவர், அந்த விஷயத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படணும். கோடிக்கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாசம் தவிர்க்கிறது நல்லது. 1000 அதாவது மேக்சிமம் 5 லட்சத்துல இருந்து 50 500 கோடி வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாசத்துல யோசிச்சு செய்யறது நல்லது. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாசம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ அவங்களுடைய குணம் நலம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ குடும்பத்துல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து நாக்கி வாக்கி காப்பாற்றணும். பெரியவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பால் ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நல்லது இருக்கு. இந்த நல்லதெல்லாம் உங்க சுய ஜாதக பிரகாரம் பார்த்துக்கணும். உங்க சுய ஜாதகத்துல இப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தா அந்த வலுவான தன்மை உங்களுக்கு நடக்கும். இல்லையா உங்களுக்கு யோகமான திசை, பாக்கியாதிபதி திசை, யோகாதிபதி திசை, பணபரஸ்தானாதிபதிகள் திசைகள் நடந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கிறாங்கிறத நாம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொது பலன்கிறது நம்ம பொதுவா சொல்றதுதான். இந்த கன்னிராசிங்கிறதுல ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேருக்கு இந்த பலன் பலிக்காது. ஆனா 50 லட்சம் பேருக்கு 50 லட்சம் ஜாதகங்கள் இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை இந்த கோச்சார கிரகங்களோட ஒருங்கிணைச்சு பார்த்து இப்போ மாறிட்டுள்ள கிரகங்களுக்கும் நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களும் ஏதாவது முட்டு இருக்குதா, இல்ல ஏதாவது பங்கப்பட்டு இருக்கா, சேர்ந்து இருக்கா, இல்ல நல்ல யோக பலமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு. அதை பார்த்து நம்ம செயல்படுத்தினா உங்களுக்கு அந்த சிம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு சில சிம்முக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே டவர் கிடைக்கும். ஒரு சில சிம்மு வந்து டவுனுக்கு போனா தான் டவர் கிடைக்கும். ஒரு சில இடத்துல 5G ஒர்க் ஆகும், ஒரு சில இடத்துல 4G ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு சில செயல்பாடுகள் உண்டாகும், ரோட்டுக்கு போகும்போது ஒரு சில செயல்பாடு உண்டாகும். அதே மாதிரி வெளியூர் போகும்போது ஒரு சில செயல்பாடு. அப்ப எந்த இடத்துல நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறது நம்ம ஜாதகம் சொல்லும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தா என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சப்தகன்னிமார் வழிபாடும், 18ஆம் படி கருப்புசாமி வழிபாடும், அழகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடும் சிறப்பை தரும். அதே மாதிரி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் தானம் செய்வது சிறப்பு. நவதானியங்களை தானம் செய்வது சிறப்பாக இருக்கும். அது நவதானியங்கள் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க யாரை பார்த்தாலும் இல்லை ஒரு முதியோர் இல்லத்துக்கோ எங்க வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல நல்ல சிறப்பான ஒரு யோகம் நடக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய சத்துருக்கள் எதிர்க்காத அளவுக்கு ஒரு சக்தியை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.